வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட். ஜெனரலி இந்த ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே கற்பனை வளத்துக்கு அளவே இருக்காது. அதோட அவங்க விஎஃப்எக்ஸும் ஏயும் வச்சு அவங்க இப்போ கொடுக்குற படங்கள் எல்லாமே வந்துட்டு தரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மற்றும் ஒரு டைனோசர் ஜுராசிக் கலந்த படம் இந்த படம் தான் எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட். இந்த படத்துல கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1982 அந்த ஓக் ஸ்ட்ரீட்ல இருக்கிற மக்களுக்கு திடீர்னு அவங்களோட அந்த ஒட்டுமொத்த தெருவே வந்து டைம் டிராவல் மூலியமாவோ இல்லை டெலிபோர்ட்டிங் மூலியமாவோ ஜுராசிக் பார்க் இருந்த டைனோசர்ஸ் இருந்த காலத்துக்கு மாற்றப்படுது. அதுக்கப்புறம் அந்த டைனோசர்ஸுக்குள்ள இவங்க வாழும்போது என்ன விதமான விளைவுகள் எல்லாம் சந்திக்கிறாங்க, அவங்க மறுபடியும் எப்படி வந்து நிகழ்காலத்துக்கு வந்தாங்க அப்படின்றது தான் கதை. இந்த படத்துல என்ன பிடிச்சதுன்றதுலாம் போனோம்னா இந்த படத்தோட மேக்கிங் சீரியஸாக தாறுமாறாக இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து இந்த ஜுராசிக் பார்க் படம்லாம் பார்த்துட்டு டைனோசர்ஸை வந்து வெவ்வேறு விதமாக வெவ்வேறு காலகட்டத்தில் பார்த்துருக்கோம். பட் அதை தாண்டி இந்த ஒரு ஊருக்குள்ள ஒரு டைனோசர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தெருவுக்குள்ள ஒரு விஷயம் வந்து எப்படிலாம் இருக்கும். ஏன்னா சுற்றி அதுக்குள்ள தான் இருப்பாங்க. கேரக்டர்ஸுமே ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். பட் அதை எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயமுறுத்துற அளவுக்கு காட்ட முடியும் அப்படின்றதுல வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு விஎஃப்எக்ஸ் அண்ட் அல்டிமேட்டாக இருந்தது நிஜமாக சொல்லணும்னா. அதுவும் முக்கியமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாறுமாறாக இருந்தது. எங்கேயும் ஒரு தூரத்தில் கேட்குற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட நம்மளுக்கு சில்லிங் கொடுக்கணும், அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்கிங் விஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாறுமாறாக இருந்தது. ரெண்டாவது அந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாரோட நடிப்புமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவங்களோட பதட்டத்தை நம்மகிட்ட அவங்க அழகாக ஸ்க்ரீன் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னு பாருங்க. நிறைய இடங்களில் நம்ம பார்த்து பழகினதை டைனோசர்ஸ் கிட்ட மாட்டப்படுற மக்கள், மாட்டக்கூடாதுன்னு ஓடுற அந்த பயத்தோட ஓடுற மக்கள், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டாலும் இந்த இடங்கள்ல இவங்களோட நடிப்பு வந்து பிரமாதமா இருந்தது. மூணாவது இந்த படத்தோட மேக்கிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப தரமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஒரு தெருக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள் அதை எப்படி அவங்க மீறி வராங்க, எதனால நடக்குதுன்னு காட்டுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபைவா இருக்கணும், அதையும் காட்டின விதம் பிரமாதமா இருந்தது. ஸ்கிரீன் பிளேலுமே வந்துட்டு ஒரு 1 hour 40 minutes நம்மள எந்த அளவுக்கு பயமுறுத்த முடியுமோ பயமுறுத்தவும் செஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு கன்வின்சிங்கா இந்த படத்தை வந்து ஏற்றுக்க வைக்க முடிகிற அளவுக்கு சயின்டிஃபிக்காவும் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிரீன் பிளேயுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. எனக்கு இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆக இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றதுல எனக்கு பெருசா எந்த விதமான விஷயமும் தோணல. ஆல்ரெடி இந்த படம் வந்துட்டு நான் சொல்ல போனா ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்கிரீன் பிளே தான். அடுத்து என்ன நடக்கும், இது எப்படி முடியுன்றதுக்கான ஒரு தோராயம் நம்மளால யூகிக்க முடியும்னா கூட அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் நம்மள அதை எதையுமே யோசிக்க விடாம படம் முழுக்க எண்டில் என்ன ஆகுன்ற ஒரு பத்திரத்தை நம்மளுக்குள்ளே திணிச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் ஒரு சக்ஸஸ் தான். ஸோ எனக்கு எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் எந்த அளவுக்கு பயத்தையும் த்ரில்லாவும் இருந்தது பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய படம் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஒரே ஒரு சீனை தவிர அது எதுவும் பெருசாக எனக்கு தப்பா தெரியல. ஸோ கோரமாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கோரமாகவும் இல்லை. யூஸ்வலாக இந்த டைனோசர் படங்கள் வந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும், முக்கியமாக டைனோசர் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். ஸோ அவ்வளோ மக்களே, மீண்டும் அடுத்த நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் வரும். சந்திக்கிறேன். பேக்கர் மூவி தேக்கிறேன். அதுங்க இது நம்ம ஷோ ரீல் அந்த போச்சு.